தற்போது டெல்லி ஐதராபாத் இல்லத்தில் இந்திய ரஷ்ய அரசு பிரதிநிதிகள் பங்கேற்கும் 23வது ஆண்டு மாநாட்டில் பிரதமர் மோடி, அதிபர் புட்டின் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்தியாவிற்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த 23வது ஆண்டு மாநாட்டில் பங்கேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் ஆயத்தமாகி வரும் நிலையில் இன்று இந்த மாநாடு தொடங்க இருக்கிறது. அதில் கலந்து கொள்ள இந்திய பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் தயாராகி வருகின்றனர். அந்த காட்சிகளை ஒரு புறம் திரையில் பார்த்து வருகிறோம். தற்போது டெல்லி ஐதராபாத் இல்லத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினை பிரதமர் மோடி வரவேற்றிருக்கிறார். இந்திய ரஷ்ய அரசு பிரதிநிதிகள் பங்கேற்கும் 23வது ஆண்டு மாநாடு தொடங்க இருக்கிறது. அதில் பங்கேற்பதற்காக ரஷ்யாவில் இருந்து 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம். கவியரசன், வணக்கம். தற்போது இந்திய ரஷ்ய அரசு பிரதிநிதிகள் பங்கேற்கிற 23வது ஆண்டு மாநாடு தொடங்க இருக்கு. இந்த 23வது ஆண்டு மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க? தகவல். வணக்கம் ராகப்பிரியா. ரஷ்ய அதிபருடைய இந்திய வருகையை உலகமே உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கு. குறிப்பாக வல்லரசு நாடான அமெரிக்கா ரொம்ப கவனமா என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து மானிய விலையில இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குது. அதை வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா இந்தியா அதை ஏற்கவில்லை. உடனடியாக நம் நாட்டு பொருட்களுக்கு கூடுதலாக அவர் வரி விதித்தார். அப்போதும் கூட ரஷ்யாவிடமிருந்து மானிய விலையில் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல புட்டின் இங்கே வந்திருக்கிறது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதுல என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது அப்படிங்கிறதுதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய கேள்வி. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நீண்ட நாட்களாக நல்லுறவு இருந்து வருகிறது. அது தற்போது மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பொருளாதார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்காக அதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. அதே போல அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு இந்தியா எந்த விதத்திலும் பணியாது என்பதை மீண்டும் ஒரு முறை ரஷ்ய அதிபர் புட்டினுடைய இந்த சுற்றுப்பயணம் உறுதிப்படுத்தும் அப்படின்னும் சொல்றாங்க. இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் அதிகமாகும் போது அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருக்காது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. அதே போல யுக்ரைன் போர் தொடங்கின பிறகு ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வருவது இது முதல் முறை. அதனால அந்த போரை நிறுத்துவதற்கும் ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் இரு நாட்டு தலைவர்கள்டையுமே வலியுறுத்தி இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக இருவருமே பிரதமரோட தொலைபேசியிலையும் பேசியிருக்கிறாங்க, நேர்லையும் பேசியிருக்கிறாங்க. அதனால அது தொடர்பாகவும் ஒரு முக்கியமான வலியுறுத்தலை இந்த முறையும் இந்தியா கொடுக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதுல கூட ஏதாவது ஒரு மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இது அமெரிக்காவுக்கு மட்டுமான மெசேஜ் கிடையாது. இந்தியாவை காம்படிட்டராக நினைக்கக்கூடிய சீனா, இன்னும் பிற நாடுகள்லாம் இருக்காங்க. எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான மெசேஜாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது. முக்கியமாக இந்தியா ரஷ்யா இடையிலான பொருளாதாரத்தை மேலும் வலுவாக்குவது தொடர்பான பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ராசியா, தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.
13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.